shrink one page. shrink one page பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ ஒரு டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு 6 பேஜஸுக்கு நீங்கள் கண்டென்ட் இல்லை ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த 6 பேஜில் உள்ளது உங்களுக்கு 5 பேஜ் அப்படி இல்லைன்னா 4 பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஷ்ரிங்க் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷ்ரிங்க் பண்ண விரும்பினா இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்டில் நான் சில டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேஜஸில் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை 2 பேஜஸில் நான் ஷ்ரிங்க் பண்ணணும். ஸோ வந்து ஒன்று மார்ஜின் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்க் டு 1 பேஜில் ஷ்ரிங்க் டு ஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷனை எங்கே போய் எடுக்கிறதுனா இந்த ஏரோ போயிருங்க, மோட் கமாண்ட்ஸ், இந்த இடத்துல ஆல் கமாண்ட்ஸ், shrink one page அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, ஹியர் shrink one page ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் பாரில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெக்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நல்லா வாட்ச் பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா 3 பேஜ் காமிக்குது. ஓகே, நம்ம 1 பேஜில் இருக்கும். ஸோ டோட்டல் எனக்கு 2 பேஜாக வரணும், ஷ்ரிங்க் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஷ்ரிங்க்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் 2 பேஜஸாக ஆயிடுச்சு. ஸோ அது எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவு என்ன பண்ணிடுச்சு, அதுவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுச்சு. ஓகே.